விஜய் சார், வணக்கம். இன்றைக்கி கரூருக்கு போகிறீங்க, பார்த்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சதி நடந்த இடம்ண்ணா. ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லைண்ணா, எனக்கும் மிகப்பெரிய சதி நடந்திருக்குதுண்ணா. எனக்கு எதிர்ப்பாக எனக்கு எந்த ஒரு ஒன்றியத்திலையும் பதவி தரக்கூடாதுன்றதுக்காகவும், எந்த ஒரு போஸ்டிங் தரக்கூடாதுன்றதுக்காகவும் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா பேரம் பேசி கொடுத்துருக்காங்கண்ணா. நம்ம ஆட்சிக்கு வந்ததே, நம்ம கட்சியை தொடங்குதே ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தணும், மக்களுக்கு தரணுன்றதுக்காக தானே. ஆனால் இல்லைண்ணா, எனக்கு எதிர்ப்பாகவும் நான் எந்த ஒரு பதவியிலையும் வந்துடக்கூடாதுன்றதாகவும் ஊழல் நடந்திருக்குண்ணா. நான் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்கிறேண்ணா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ரிஷிவந்தியம் தொகுதியில் கொட்டாமேடு, ஆலூர், மொகலார் இந்த கிராமத்தை சுற்றி நடுமையமாக இருக்கிற பழங்கூர்னுக்கிற ஒரு கிராமண்ணா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலேண்ணா உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேண்ணா. உங்களை ஸ்டைலையே ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் போடுற ட்ரெஸ் மாதிரியே வாங்கி போடுவேன். உங்கள் பேரை சொல்லி பல்வேறு விதமான நலத்திட்டங்களையும் ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் சாப்பாடு செஞ்சு எங்கள் ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கேண்ணா. உங்கள் பேரை சொல்லி தானே எல்லாமே செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லைண்ணா, உங்களுடைய ஒவ்வொரு பட ரிலீஸுக்கும் டிஷர்ட் அடிச்சுக்கிட்டு, ஒயிட் ஷர்ட், அதுபோல் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பசங்களுக்கு மேலே கும்பலாக போயிட்டு திருக்கோயிலூரில் இருக்க தியேட்டர்ஸ் ஈஸ்வரி, ஸ்ரீனிவாசா, தேவி, இதுக்கு முன்னாடி பாலாஜின்னு இருந்துச்சுண்ணா, இந்த இடத்துல போயிட்டு மேலதாளத்தோட டாடா ஏசி வச்சுக்கிட்டோ பைக்லேயும் கோலாகலமாக கொண்டாடுவோண்ணா. எங்கள் அண்ணனுக்கு பர்த்டேன்ற போலையும், எங்கள் சொந்த உறவுக்கு பர்த்டேன்ற போலையும் உங்களுடைய ஒவ்வொரு பட ரிலீஸுக்கும் செலிப்ரேட் பண்ணுவோண்ணா. இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே எங்களுக்கு முன்னாள் ஒன்றியமாக இருந்த மணிமாறன் அண்ணன்கிட்ட தானே நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தானே தெரியும். ஏன்னு கேட்டால், நான் ஒரு கடைக்கு திருக்கோயிலூரில் ஒரு கடை வச்சுருக்காரு, அதுக்கு ஆப்போசிட்லேயே நானும் மொபைல் கடை வச்சிருந்தேண்ணா. கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 15 வருஷம் பழக்கம் அவருக்கும் எனக்கும். அது திருக்கோயிலூரில் பக்கத்தில் விசாரித்து பார்த்தா, பக்கத்து கடைங்களுக்கு, அவர் கடைக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஆப்போசிட்டில் கடைங்களை விசாரித்து பார்த்தா கண்டிப்பாக தெரியுண்ணா. இன்றைக்கி ரிஷிவந்தியம் தொகுதியில் கிட்டத்தட்ட 4 ஒன்றியம் போட்டிருக்காங்கண்ணா. அந்த 4 ஒன்றியத்தில் முதல் ஆளாக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னீங்கன்னா அது நானாக தான் நான் இருந்திருக்கணும். நான் எம்ஏ பிஎட் பண்ணியிருக்கிறேண்ணா. ப்ளஸ்ஸு நான் மதம் மாறிய கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனா. என் பேர் ஜான்னு அழைக்கப்படுகின்ற பாண்டியன்னா. ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காகவும், என்னால் எதுவும் அரசியலில் செய்ய முடியாதுன்றது ஒரு காரணத்துக்காகவும், எங்கள் ஊர்லேயே முன்னாள் தலைவர் பையனாகவும் மன்றம் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஒரு நலத்திட்டமே எங்கள் ஊரில் செய்யாத முன்னாள் தலைவர் பையன் குமார், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மற்ற நண்பர்களையும் இன்றைக்கி போஸ்டிங் கொடுத்துருக்காருண்ணா. இது முக்கிய காரணம் மணிமாறன் அண்ணன் தானே. அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் இதெல்லாமே இந்த ஊழலாம் நடந்திருக்குதுண்ணா. இதை மாவட்டத்துக்கு தெரியப்படுத்தணும், எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணோண்ணா. ஒரு டைம் ஒரு காரில் வரப்போ அதை நாங்கள் நிறுத்தி இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட ஷேர் பண்ணோண்ணா. அதையும் திரு மணிமாறன் அவர்கள் உங்கள் காரியை மறிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொல்லி, அவர்கிட்டையும் எங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்காருண்ணா. கிட்டத்தட்ட இப்போ அரசியல் எங்களை எந்த ஒரு போஸ்டிங்களும் இல்லாத அளவுக்கு எங்களை பண்ணிட்டாருண்ணா. ஆனால் இன்றைக்கி அவர் கிடையாதுண்ணா. ரிஷிவந்தியம் தொகுதியில் 4 ஒன்றியமாக போட்டிருக்காங்கண்ணா. ஏன்னா காசு இருக்கிறவங்க தான் அரசியல் செய்யணுமாண்ணா. ஏழைங்களாம் மேலே வரக்கூடாதாண்ணா. இல்லை வேறு ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க, வேறு ஒரு மதத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றியமாக ஆகக்கூடாதாண்ணா. நீங்கள் விசாரித்து பாருங்கண்ணா. கொஞ்சம் நஞ்சு செலவுலண்ணா. இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறம் பழங்கூரில் அந்த முன்னாள் தலைவர் பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் கட்சிக்கு அவர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு எட்டு இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்கிறேண்ணா. ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கிறேண்ணா. பெங்களூரில் ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு பதவியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கண்ணா அரசியல் என்ற பேரில். இதை கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கணும், கேட்கணும்.
முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷியந்தி தொகுதியில் முதல் ஒன்றியம் வந்து எனக்கு தானே கொடுத்துருக்கணும். நான் எம்ஏ பிஎட் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தாவே தெரியணும். ஆனால் வந்து இதை போல் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலண்ணா. முன்னால் இருந்த ஒன்றியமாக அதை போல் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இன்றைக்கி போட்டிருக்க ஒன்றியத்தில் மணிமாறன் அண்ணங்கிட்ட நான் கூட்டுக்கிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கண்ணா. நான் கூட்டுக்கிட்டு போயிட்டு எப்படி வந்து மணிமாறன் அண்ணனை மீட் பண்ணுறது, எப்படி வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிறது, எப்படி விஜய் ரசிகருடைய மன்றத்தில் சேர்ந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அவருடைய ஆப்போசிட் கடையில் உட்காந்துருக்கிறதால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து என்னை வந்து மீட் பண்ணி பார்த்து நான் கூட்டுக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இன்றைக்கி ஒன்றியம் பதவியில் இருக்காங்கண்ணா. நான் வந்து இன்றைக்கி என்னால் கஷ்டம் தாங்க முடியலண்ணா. அதனால தான் நான் அங்கே ஊர்லேயே இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன். நான் மட்டும் இல்லைண்ணா, என் கூட பயணித்த கிட்டத்தட்ட 50 பேர்ண்ணா இன்றைக்கி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்கண்ணா. பணம் இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். அப்புறம் நாங்களாம் எதுனா இருக்கிறோம். கண்டிப்பாக இது நீங்கள் விசாரிக்கணும். விசாரிச்சு ஒரு இதை நான் எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருப்பேண்ணா. என்னால் வந்து ஒரு ஓட்டு கூட பாதிக்கக்கூடாது உங்களுக்கு. அந்த ஒரு காரணம் தானே. ஏன்னா எங்கள் சொந்த பந்துக்கெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேவில் கிளை செயலார்ண்ணா. நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறதால அவருடைய கிளைச்சலரை பதவி எடுக்கிறது கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட எங்கள் அப்பாவும் எதுவும் என்னை கேட்கல. நீ ஜெயிச்சிட்டிங்கண்ணா, அதனால தான் நான் போடுறேன், வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் என்னண்ணே ஒரு ஒன்றியம் எனக்கு நான் பதவி கொடுத்தோன்னா கொடுக்காட்டாண்ணா எதனால பிரச்சனை கிடையாதுண்ணா. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் தான் வந்து சிஎம். இன்னும் மிஞ்சி போனால் அந்த வீடியோஸ் வந்து எங்கள் லோக்கலில் இருக்கிற ஒன்றையும் பார்த்தோ, ஒருவேளை இது இந்த மாவட்டத்துக்கு எட்டு போயிட்டு எங்களை பற்றி தப்பாக சொல்லியோ, நான் அடிமட்ட உறுப்பினர்லேருந்து எடுப்பாங்க. எடுத்துகிட்டு போட்டேண்ணா. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. நான் செஞ்சானா நீங்கள் செஞ்சாண்ணா, மக்களுக்கு நான் அதை செஞ்சேன் சரிண்ணா. ஆனால் திரும்ப இப்படி ஒரு ஊழல் நடக்கக்கூடாதுண்ணா. பணம் இருக்கிறதுன்றதுக்காகவும் கூட பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்காகவும் வந்து பதவி தரக்கூடாதுண்ணா. காசு இருக்குதோ இல்லையோ, ஆனால் 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அவன் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கும் 1000 ரூபா வச்சுக்கிட்டு 500 ரூபா செலவு பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுண்ணா. நாங்களாம் வந்து நடுத்தர மக்கள்ண்ணா. இது கண்டிப்பாக தயவுசெய்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க சிஎம் சாருக்கு போகணும். சிஎம் சார் போயிட்டு இதை பற்றி விசாரிக்கணும். கஷ்டப்பட்டவங்களுக்கு பதவி கிடைக்கணும். வெறும் மன்றத்தை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயமே செய்யாத உள்ளூரில் வந்துக்கிட்டு நாங்கள் செய்கிறது ஒவ்வொன்றுமே பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. இந்த குமாரனுடைய பையனுக்கு நான் வந்து வருஷம் அவர் வந்து விஜய் சாரிண்ணா உங்களுடைய பர்த்டே வந்து பிறந்த தேதியிலே அவரும் பிறந்தாருன்றதுக்காக அவங்க பையனை கூட்டு நாங்கள் கேக் வெட்டணும் அவர் வீட்டு முன்னாடியே. இதெல்லாம் எங்கள் ஊரில் விசாரித்து பார்த்துருந்தா தான் தெரியும். விசாரிக்கவே மாட்றாங்கண்ணா. ஒன்றியத்தில் நான் இருந்திருக்கணும். நான் இன்றைக்கி முதலாளாக நான் அதனால் தேர்வாக இருந்திருக்கணும். ஒரு மணிமாறன் அண்ணனை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து அதை பார்த்துக்கணும். அவர் பண்ணிக்கிற ஊழலுக்கும் அவர் எனக்கு பண்ணிக்கிற நம்பிக்கை துரோகத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அவரை கேள்வி கேட்கணுன்னா இது ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோஸை பார்க்குற மக்கள் அனைவரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ட்ரெண்ட்ஸுக்காகவோ இல்லை வந்து அதிக வியூஸ் போகணுன்றதுக்காகலாம் இந்த வீடியோஸ் போடலை. இது உண்மை சம்பவம். இன்றைக்கி நடக்கிற எனக்கு நாளைக்கு உங்களுக்கும் நடந்துடும். கண்டிப்பாக நீங்கள் செய்யுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேண்ணா. நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.